சாப்பிடுவது ஒரு கலையா? வணக்கம் மக்களே. சமைப்பது எப்படி ஒரு கலை எனப்படுகிறதோ அதைப்போல நாம் சாப்பிடும் முறையும் ஒரு கலைதான். சாத்திரத்தில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. அவ்வாறு சாப்பிடுவதற்கும் சில வழிமுறைகளை நமது பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றனர். நன்கு பசி வந்த பிறகு சாப்பிடுங்கள், பசி அடங்குவதற்கு முன்னர் சாப்பிடுவதை நிறுத்திவிடுங்கள் என்கின்றனர். அதாவது அரை வயிற்றுக்கு உணவும் கால் வயிற்றுக்கு தண்ணீரும் மீதி கால் வயிற்றுக்கு ஆகாயமாகிய வெற்றிடமும் விட வேண்டும் என்பர். தினமும் நாம் அரைக்கும் மிக்சியில் ஒரு அளவுக்கு மேல் போட்டால் அது அரைக்க முடியாது திணறுமல்லவா? அதுபோல பயிர் நிறைய சாப்பிட்டால் நமது செரிமான சக்தி கெட்டுவிடும். மேலும் உணவை வீணாக்காமல் மிச்சம் வைக்காமல் சாப்பிட வேண்டும். அவதியாக அவசரமாகவோ அலட்சியமாகவோ விருப்பமில்லாமலோ சாப்பிடக்கூடாது. உணவை எடுப்பதும் அதை சிந்தாமல் மென்மையாக உண்பதும் பார்க்கவே அழகான கலை போல் தெரியும். மிக முக்கியமான விஷயம், எதையும் தனித்து சாப்பிடாதே. 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு சாப்பிடு. ஒருவர் பசியோடு வெளியே உட்கார வைத்துவிட்டு சாப்பிடவே கூடாது. நாம் சாப்பிடுகின்ற அதே தரமான பொருளை மற்றவருக்கும் பகிர்ந்தே சாப்பிட வேண்டும். சாப்பிடும் பொழுது கையை ஊன்றிக்கொண்டோ, நின்று கொண்டோ, நடந்து கொண்டோ, இருட்டிலோ, வாசலுக்கு நேராகவோ சாப்பிடக்கூடாது. சூரிய அஸ்தமன நேரத்திலும் உதயமாகும் நேரத்திலும் சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியம் இல்லாத உணவு, தூய்மையற்ற உணவு, சுவாமிக்கு நிவேதனம் செய்யாத உணவு இவற்றை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. ஒரு காலத்தில் 90 வயது பெரியவர் கூட தரையில் சம்மணமிட்டு அமர்ந்து சாப்பிட்டனர். இன்று 10 வயது பிள்ளை கூட டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடுவதுதான் முறை என்று பழக்கப்படுத்தி கொண்டு விட்டோம். ஆனால் இவைகளை சாஸ்திரம் ஏற்கவில்லை. எனவே சாப்பிடுவதில் இப்படி பல விஷயங்கள் இருப்பதால் இவற்றை பின்பற்றி ரசித்து ருசித்து உணவை ஏற்போம். நலமாக வாழ்வோம். ஓகே மக்களே, நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.